வணக்கம். அதாவது இந்த நாள்ல நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உருட்டுகளின் ராஜா, உருட்டுகளின் மன்னன் அப்படின்னு பல வகை பன்முகம் கொண்ட எம்டி ஜெகன் அவர்களுடைய வீடியோவை சின்ன கிளிப்பிங்க 2 வீடியோவை பார்க்க போறீங்க. ஒன் பை ஒன்னா அவங்களுக்கு நம்ம விளக்கம் சொல்ல போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எம்டி ஜெகனால் சொன்னார் இருக்காது, அப்படி எதுவும் நடக்காது. அந்த காலம் அது 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 பைசா இல்லாத காலம், பழைய உருட்டு காலம். இந்த காலம் இது 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 மலைய வாங்கின உருட்டு காலம், டிஜிட்டல் காலம், உருட்டு காலம். இப்படி பலவிதப்பட்ட காரியங்களை உருட்டிய உருட்டு மன்னன்களில் பலவிதமான உருட்டுகளின் ராஜாவாக திகழும் எம்டி ஜெகன். எங்களுக்கு வேறு எதுவும் கிளையில் இல்லை. எங்களுக்கு வனபலியில் மாத்திரமே கலைகள் உண்டாகி இருக்கிறது என்றால் எங்களுடைய பழைய பேக்கிங்கும் புதிய பேக்கிங்கும் பார்த்தீர்கள் என்றால் டுடே ஸ்பெஷலில் காணுங்கள். www.uruturaja.mdjagan.com லாகின் செய்யுங்க. நன்றி, வணக்கமுங்க. எந்த நாட்டுக்கு ஹைவேஸ்க்கு போனீங்கனாலும் போர்டு கிரீன் கலர்ல தான் இருக்கும். இது யாருக்கும் தெரியாது பாருங்க. பயங்கரமான அறிவியல் கண்டுபிடிப்பு. பச்சை கலர்ல தான் இருக்குமா எல்லா ஹைவேஸ்லயும். நமக்கு தெரியாது. சரி சரி சரி, நல்லா கண்டுபிடிச்சாரியா தலைவர். 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியால ஹைவேஸ்ல கிரீன் கலர் போர்டு இருக்காது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 30 வருஷத்துக்கு முன்னதாக வளர்ச்சி பெருக்கங்கள், வண்டி வாகன பெருக்கங்கள் இல்லை. அது போக வர்த்தகங்கள் கம்மியாக இருந்தது, பல காரியங்கள் இருந்தது. ஒவ்வொரு ஹைவேஸுக்கும் சும்மா சாதாரண ரோடுகளாகத்தான் பயணித்திருந்தது. இப்போ டெக்னாலஜி, மற்ற காரியங்கள், மக்கள் தொகை பெருக்கம் மற்றும் வர்த்தகம், டூரிஸ்ட் பிளேஸ், இப்படி பல காரியங்கள் வந்ததுனால அது ஹைவேஸாக ஆயிருக்கு. முதல்லயே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, சைடுகளில் போர்டுகளெல்லாம் பச்சை கலரில் தான் கொடுத்துருப்பாங்க. 30 வருஷத்துக்கு முன்னதாக தாங்கள் எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி கழுத்த குட்டியாக பழுத்த குட்டியாக இருக்கீங்க. முதல்ல உள்ளே இருந்திருக்கீங்க, அப்போ அப்படி இருந்திருக்குட்டி தானே. ஏதாவது ஒரு வளர்ச்சி பாதைகள் வந்துட்டுன்னா உடனே வேற விதமாக இது பண்ணுவீங்களா, வைப்பீங்களா? 30 வருஷத்துக்கு முன்னால இந்த தமிழ்நாடு எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது, அதை கம்பேர் பண்ணுங்க. வாகனங்கள் எப்படி பெரிய இருக்கு, வண்டி வாகனங்கள் எப்படி பெரிய இருக்கு. 30 வருஷத்துக்கு முன்னதாக நம்மகிட்ட சைக்கிள் தான் இருந்தது, ஒரு சிலர்கிட்ட பைக் இருந்தது, போல காரியங்கள் இருந்தது. அதை கணிச்சு பாருங்க. சரியா? 30 வருஷம் வேற, இப்போ இருக்கக்கூடிய கால சூழ்நிலைங்கிறது வேற. டெக்னாலஜி எல்லாமே மாறி இருக்கு. ஏஎல் தொழில்நுட்ப காரியங்கள் விட்டது. எல்லாமே பல காரியங்கள் மாறி இருக்கு. முதல்ல ஜிபே கிடையாது, இப்பொழுது ஜிபே வந்திருக்கு, பல காரியங்கள் வந்திருக்கு. அப்போ அது இல்லைன்னா இது இல்லை, இதெல்லாம் யோசிச்சு என்ன ரீசன் சொல்றீங்க? கொண்டாண்டாங்க ஹைவேஸ்க்கு கொண்டாண்டாங்க. ஏன் அப்படி இருக்கு, ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு கேள்விட்டு நீங்க ஒரு தினசா உருட்ட போறீங்க, அதுதானே? சரி, மேல சொல்லுங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல் பஸ் எதுவும் அந்த கலர்ல இருக்காது. அவங்க எப்பா 20 வருஷத்துக்கு முன்னதாக இல்லை அப்படின்னு கேட்டா, படிப்புகள் பல காரியங்கள் இப்போதான் அது முன்னேறிக்கிட்டு வருது. அதுக்கு முன்னதாக படிப்பு, இந்த வாகனங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை தான் கொண்டு வரல. இப்போதான் எல்லா காரியங்களையும் ஒன் பை ஒன்னா வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இதனால எல்லா கலர்ல ஸ்கூல் பஸ் இருந்ததுனால என்ன ஆக போகுது, அவங்க கலர்ல இருந்தது அப்படின்னு சொல்லி கதை விடுறீங்க. அதுக்கு ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லையே. பல காரியங்கள் இப்போதான் அது டெக்னாலஜி மாறி இருக்கு. அதுக்குள்ளார எப்படி ஒவ்வொரு நாளாக டே பை டேவா ஒவ்வொரு காரியங்களும் கொண்டு இருக்கிறது. ஸோ இதுக்காக என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்டால் அந்தி கிறிஸ்துன்னு சொல்லுவீங்க. சரி, ஓகே, அதுக்கு நம்ம நம்ம வீடியோவுக்கு வாங்க பார்க்கலாம். இந்த எம்டி ஜெகன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, குழப்பவாதி. அதாவது கடைசி நாட்கள், கடைசி நிமிடங்கள், நொடிகள்ல இருக்கிறோம், அப்படி இருக்கிறோம், இப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பல வருடங்களாக, கிட்டத்தட்ட ஒரு 7 வருடங்களாகவே அவருடைய அசாதாரண வளர்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவான ஒரு ஊட்டுறது தான் இவருடைய வேலை. இன்னைக்கு டுடே ஸ்பெஷல்ல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, டுடே ஸ்பெஷல்ல ஏதோ வச்சு உருட்ட போறோம் அப்படிங்கிறது அர்த்தம். அப்படிப்பட்ட உருட்டை தான் உருட்டி இருக்கான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, மேல அந்த ஹைவேஸ்ல போகக்கூடிய பச்சை கலர், அதோடு சேர்த்து வெள்ளையும் அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு போக ஸ்கூல்ல எப்படின்னு கேட்டீங்கன்னா மஞ்சள் கலர். ரொட்டீனா அது வேல்டு வீடு. ரொட்டீனா எப்படின்னா ஸ்கூலுடைய வேனுடைய கலர் மஞ்சள். ஸோ இது இலுமினாட்டிகளுடைய, அதாவது அந்தி கிறிஸ்துவனுடைய சிம்பிள். அப்படியே அந்தி கிறிஸ்துவனுடைய சிம்பிள்னு சொல்லிட்டு போற போக்கில் எதையாவது ஒண்ணு உருட்டி விடுறது, புரட்டி விடுறது, பெரட்டி விட்டு பல காரியங்களை சாதிக்கிறது. இதுதான் சாதனை. புரிஞ்சுங்களா இல்லையா? இப்போ அந்த வீடியோவிலேயே ஒருத்தர் என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல மனுஷன், நல்ல அறிவான மனுஷன் ஒருத்தர் என்னன்னு சொன்னா,
அதுக்கும் டீட்டெயில்டா சொல்லியிருக்காரு. அதை கூட நம்ம வாசிக்கலாம். அதாவது பச்சை நிறம் எதற்காக தேர்வு செய்யப்பட்டது ஏன் அப்படின்னு கேட்டு, கண் சோர்வை குறைக்கும். பச்சை நிறம் மனித கண்களுக்கு மிகவும் கம்பாக்ட் நிறம். நீண்ட பயணத்தில் ஓட்டுநருக்கு சோர்வில்லாமல் படிக்க உதவும். தெளிவாக தெரியும். பகலில் சூரிய ஒளியிலும் இரவில் வைக்கிளிகளின் ஹைலைட்டுகளிலும் பச்சை நிறம் மிகவும் தெளிவாக தெரியும். சர்வதேச விதி உலகில் வைனா கன்வர்சேஷன் ஆஃப் ரோடு சிகின்ஸ் அண்ட் சிக்னல்ஸ் பச்சை நிறம் வழிகாட்டும் போர்டுகளுக்கும் பிக்ஸ் செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் எல்லா நாடுகளும் ஒரே மாதிரியாக இருக்கும். மஞ்சள் நிறம் கண்களுக்கு மிகவும் தெளிவாக தெரியும். மஞ்சள் நிறம் பகலிலும் மாலையிலும் மங்கலான வேளையிலும் கூட மிகவும் தெளிவாக கண்ணுக்கு படும். மனித கண் எல்லோ வேவ்லென்த் எளிதாக ஐடென்டிஃபை செய்யும். ஆதலால் லாங் டிஸ்டன்ஸில் இருந்து பள்ளி வாகனம் என்று யாரும் கண்டுபிடிக்க முடியும். பாதுகாப்பு சேஃப்டி அப்படின்னு போட்டு, பள்ளி வாகனங்கள் குழந்தைகளை ஏற்றி இறக்குவதால் ஓட்டுநர்களுக்கு முன்னறிந்தே எச்சரிக்கை கிடைக்க வேண்டும். மஞ்சள் நிற வார்னிங் அலர்ட் நிறமாக பயன்படுத்தப்படுகிறது. அதனாலே மற்ற வாகன ஓட்டிகள் அதிக கவனத்துடன் செல்கிறார்கள். இரவிலும் தெரியும். இரவில் கார் லாரி ஹைலைட் படும்போது மஞ்சள் நிறம் பரிபரல் வெர்சனில் பிரகாசமாக தெரியும். ஆதலால் குழந்தைகள் பயணம் செய்யும் வாகனம் என்பதை எளிதில் யாரும் தெரிந்து கொள்ள முடியும். சர்வதேச விதிமுறைகள் அமெரிக்காவில் 1939 நேஷனல் ஸ்கூல் காலசிக்கல் எல்லோ என்ற நிறம் ஸ்கூல் பஸ்ஸுக்கு ஸ்டாண்டர்ட் பிக்ஸ் செய்யப்பட்டது. பிறகு உலக நாடுகள் இதையே பின்பற்ற தொடங்கின. சுருக்கமாக சொன்னால் மஞ்சள் எச்சரிக்கை மிக தெளிவாக தெரியும், குழந்தைகளின் பாதுகாப்பு அப்படிங்கிற மாதிரி அப்டேட்டா சொல்லியிருக்காரு. இந்த எம்டி ஜெகன் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மஞ்சள் நிறத்தையும் பச்சை நிற எதிர்கல ஹைவேல எல்லாம் நீங்க கார் ஓட்டு போனீங்கன்னா தெரியும். இப்போ நாம வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருந்து மதுரைக்கு போறோம், கார்ல நம்ம போயிருக்கேன். பல நேரங்கள்ல கார்லயும் போயிருக்கோம், பஸ்லயும் போயிருக்கோம். சரியா? அப்போ போயிட்டு இருக்கும்போது ஹைவேல வந்து இதா இருக்கும். நீங்க இரவுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகும். புரியுங்களா? மேல வந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்குங்கிறது அந்த வெளிச்சமானது என்ன பண்ணும், காருடைய வெளிச்சம் அப்படியே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி அதை என்ன பார்க்க தோணும், அது எத்தனை கிலோமீட்டர்ல இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அதே போல சில காரியங்கள் இந்த மேடு பள்ளங்களுக்கு எல்லாம் கொடுத்து வச்சிருப்பாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது மஞ்சள் நிறமா இருக்கும், அம்புக்குறி வந்து கருப்பு நிறமா இருக்கும். ஒவ்வொன்றையும் கொடுத்துருப்பாங்க. அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா டிரைவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அலர்ட்டா இருப்பாங்க. லாங் டிஸ்டன்ஸ்ல பார்க்கும்போதே அது ரிஃப்ளெக்டா தெரியும். கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர்ல நீங்க அடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா காரினுடைய வெளிச்சம் 1 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்கும். 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கே அந்த வெளிச்சம் போகும். அப்போ அந்த 2 கிலோமீட்டர்ல வரும்போதே அதை அலர்ட் பண்ணும். அது ரிஃப்ளெக்ட் ஆகும். புரியுதுங்களா? சோ இதுக்குத்தான் இது பண்ணிருக்காங்களே ஒழிய, அந்த கிறிஸ்து வந்துட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு கதை விட்டான் பாத்தீங்களா, உருட்டா பேக்கிங். இது எவ்வளவு பெரிய விஷயம். ஒண்ணு மஞ்சள் ப்ளூ இப்படி 7 வண்ணங்களை யார் உண்டாக்குனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோவா காலத்துல வானவெளியினுடைய நிறம் 7. இந்த வானவெளியின் நிறத்தின் வைத்து நோவாவுக்கு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அந்த உடன்படிக்கையில வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா 7 வண்ணங்களாக இருக்கிறது. அதுல சிகப்பு அப்படின்னு சொன்னா இயேசுவினுடைய ரத்தம் சோப்பா இருந்தது அப்படின்னு நாம பார்த்தோம். அப்படின்னா எபிரேயர் 9வது அதிகாரம் 14வது வசனத்துல வாசிங்க அப்படின்னா, ரட்சிப்பு, பலி, தன்னைத்தானே பலி கொடுப்பது, அன்பு மற்றும் பல காரியங்கள். அதே போல ஆரஞ்சு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா பரிசுத்த ஆவியின் தீ இருக்கு இல்லையா, தீயினுடைய கலர் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல இருக்கும். நீங்க தீய போக்கஸ்டா புகை இல்லாம நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு கலர்ல தான் இருக்கும். அப்போ அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 3வது வசனங்கள்ல நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னா, அக்கினி மயமான நாவுடைய ஒரு காரியமாக இந்த ஆரஞ்சு கலரை நம்ம பார்க்க முடியுது. அப்போ அதனுடைய காரியம் என்னன்னா ஆர்வம், உற்சாகம், விசுவாசம், இந்த கலருடைய தன்மை. அதுக்கு அடுத்ததாக மஞ்சள் கலர் வந்து எப்படின்னா தேவனுடைய மகிமை, வெளிச்சம். இப்போ சாதாரண பைக்கினுடைய இது வந்து மஞ்சள் கலர்ல லைட் எரியும். பல வெளிச்சங்கள் வந்து மஞ்சள் கலராக இப்போ வந்து ஒயிட்டா கொடுத்துருக்காங்க. பட் அது வந்து எப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 23வது வசனங்களை நீங்க வாசிங்க அப்படின்னு சொன்னா தேவனுடைய பரிசுத்தம், நம்பிக்கை. அதே போல பச்சை நிறத்துக்கு என்ன குறிப்பிடப்படுது, பசுமை நிலம். சங்கீதங்கள் புத்தகம் 23வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்கன்னா, அவரே மெய்ப்பரா இருக்கிறாரு, புல்லுள்ள அண்டையில் கொண்டு போய் விடுகிறார், பசுமையான இடத்துல கொண்டு போய் விடுறாரு. அப்போ புல்லினுடைய கலர் என்ன, பச்சை. அப்போ அதுல என்ன நமக்கு இதாகுது, புது வாழ்க்கை, வளர்ச்சி, நலம் உள்ள வாழ்க்கை. பச்சை கலருங்கிறது அதுதான் நாம மீன் பண்ணிக்கணும். அதே போல நீல கலருங்கிறது நம்ம வானத்தை எட்டி பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா அங்க நீல வண்ணமாக வானத்தினுடைய கலர் நீலம். அப்போ ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 66வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்கள். தேவனுடைய ராஜ்யமானது ப்ளூ கலர்ல இருக்கு. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, நீங்க எதுல இது பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி அதுல மேற்கோள் காட்டப்பட்டிருக்கும். அப்போ வானம் வந்து நீல கலர்ல இருக்கு.
அதே போல இண்டிகோ, அதாவது இளஞ்சிவப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆழமான அறிவு, நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 6வது வசனத்தில் வெளிச்சம், அறிவு, வெளிப்பாடு. அது போக ஊதா நிறம், வயலட் கலர் இருக்கு. என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ராஜரீக வண்ணம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 19வது அதிகாரம் 2வது வசனம், ராஜ்யம், அதிகாரம், பரிசுத்தம். எப்படின்னு கேட்டீங்கன்னா யோவான் எழுதிய சுவிசேஷம் 13வது அதிகாரம் 2வது வசனத்துல முள்முடிய சூட்டுறாங்க. அந்த சூட்டி அது ஒரு கலர் மேக்கிங்ல இருக்கு. ஊதா கலர் அப்படிங்கிறது வந்து ஒரு ராஜரீக கலராக கணக்கிட செய்கிறது. விவிலிய அறிஞர்கள் அதை ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு மகத்துவத்தை எழுதி வச்சிருக்காங்க. சரிங்களா? இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு விவிலிய அறிஞர், அதாவது விவிலிய ஃபாதர் வந்து எனக்கு அனுப்பிச்சு தந்த காரியம். இந்த 7 வண்ணங்களுடைய மகத்துவத்தை சொல்ற, அதாவது அடையாளமா காட்டார் நோவாவுக்கு. அப்போ கலரை உண்டாக்குனவர் ஆண்டவர். இத மனுஷன் வந்து படைச்சு இலும்பு நாட்டிலுடைய கலரு அப்படின்னு சொன்னோம்னா எப்படிப்பட்ட ஒரு காரியங்களாக இருக்கும்? மக்களை புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரியான எம்டி ஜெகன் அப்படிங்கிற நபர் வந்து உருட்டா பேக்கிங், இங்க ஒரு உருட்டு உருட்டுறா, அங்க ஒரு உருட்டு உருட்டுறா. அதையும் நம்ம வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம மேற்கோள் காட்ட முடியும். சரி, இது ரொம்ப அதிகமா போயிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவை நீங்க பாருங்க. பார்த்துட்டு அதுல வந்து நான் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஏஎல் வாய்ஸ்ல, மிமிக்ரி வாய்ஸ்ல கொடுத்துருப்பேன். சரிங்களா? அதையும் நீங்க பார்த்துட்டு வந்துருங்க. அப்படி கொடுக்கும் போது ஏறக்குறைய ஒரு 10 இடத்துல நடத்தணும். 10 இடத்துல சபை கூட்டத்தை அவர் நடத்தி இருக்கிறாரு. ஸோ அதை தான் 10 இடத்துல நடத்தினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ இதில் எப்படி கேட்டீங்கன்னா பல உருட்டுகளை கொடுத்துருப்பாரு. 1 by 1 வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்ல ஒன்று சொல்லியிருப்பாரு, அதுக்கப்புறம் வேற விதமான உருட்டை உருட்டியிருப்பாரு. இவருடைய காரியங்கள் அப்படியே டக்குன்னு சொன்னதை அப்படியே ஒரு 5 நிமிஷத்தில் மறக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, அலுமினிசிய என்ன ஒரு வியாதி சொல்லுவாங்க, ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் பேஷண்ட் அப்படி சொல்லலாம். ஸோ அதை தான் சொல்ல விருக்கிறாரு. சரி பாருங்க. நடத்தின உடனே ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இப்படி ஊழியக்காரனை வர வச்சு ஒரு வாடகையை எடுத்து ஒரு கல்யாண மண்டபத்தை நடத்துறது எனக்கு கஷ்டமா இருக்கு. இப்போ இப்படி சொல்றாரு பார்த்தீங்களா? திரும்பியும் நீங்க இதை கேட்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இவ ஒன்று சொல்றது அதுக்கப்புறம் மறுபடியும் மறந்துட்டு வேற மாதிரி சொல்லியிருப்பாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர்கிட்ட கேட்டாராம், அதாவது பாஸ்டர்மார்கள் எல்லாம் வச்சு மீட்டிங் மாதிரி நடத்துறதுக்காக வேண்டி ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணாராம். ப்ரேயர் பண்ணிட்டு பல காரியங்கள் அப்படியே வச்சு உருட்டா பேக்கிங்கில் உருட்டுவார். அடுத்தது என்னன்னு கேள்வி, நீங்க ஏதாவது எனக்கு ஒரு இடம் கொடுத்தீங்கன்னா அங்க உட்கார வச்சு இதே மாதிரி நான் ஃப்ரீயா நடத்துறேன் ஆண்டவரே அப்படின்னு. அது இப்போ சொன்னதை நல்லா ஞாபக குறிப்பில் வச்சுக்கணும். என்ன சொல்லியிருக்காரு, திரும்ப என்ன சொல்ல போறாருன்னு. அதாவது இலவசமாக ஊழியர்களெல்லாம் வச்சு ஒரு இது ப்ரேயர் ஹால் மாதிரி நடத்தணும், ஜெபக்கூட்டம் மாதிரி நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர்கிட்ட கேட்டதாக அவர் சொல்லியிருக்காரு. நம்ம வரக்கூடிய தரவுகளில் வரக்கூடிய வீடியோக்களில் என்ன மாதிரி ஊற்றியிருப்பார், உருட்டா பேக்கிங்கு என்னங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. கவனமாக பாருங்க. வாங்க. சொன்னேன். ஒரு நாள் வந்தது. ஒரு நாள் வந்ததா? சரி சரி. ஓஹோ, மேலே சொல்லுங்க. அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தர் திடீர்னு ஒருத்தர் வந்தாரு. என்னப்பா டங் ஸ்லிப் ஆயிடுச்சா என்னங்கிறது இல்லை, கர்த்தர் ஒருவர் வந்தாரா? சரி சரி சரி, ஏதோ டங் ஸ்லிப் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். பேசும்போது கொஞ்சம் நல்லா உருட்டணும், அதாவது பொய்யை பொருந்துற மாதிரி பேசணும், புரியுதா இல்லையா? கர்த்தர் ஒருவர் வந்தாராம்ல. சரி சரி, அடுத்தது என்னன்னு கேளுங்க. ஆண்டவர் உங்க ஊழியத்துக்கு ஒன்று கொடுக்க சொல்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு இடம் ஒன்று கொடுத்தாரு, 1/2 ஏக்கர் கொடுத்தாரு. 1/2 ஏக்கர்னா 50 சென்ட் கொடுத்துருக்காங்க. சரி சரி சரி, ரைட்டு. அதுலேயும் பல நொட்டைகளை சொல்லுவார். பஸ்ஸில் அது இல்லை, கொடுத்ததே பெரிய விஷயம். இதில் வந்து ரோடு கிடையாது, அது கிடையாது, இது கிடையாதுன்னு ஒரு கதை விடுவார். சரி ரைட்டு, அடுத்தது என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. அவர் கொடுத்த இடத்துக்கு ரோடு கூட கிடையாது, ரோடே கிடையாது. அவரே கூட்டு போகும்போதே சொன்னார், ரோடு கிடையாது. அதான்ப்பா முன்னமே நான் சொன்னேன், அதாவது ஒரு விஷயத்த கொடுக்குறதே பெரிய விஷயம். இதில் வேற 1008 நோட்டை கொடுக்கதான முடியும். கொடுக்கறதுக்கே பெரிய கர்த்தருடைய மனம் வேண்டும். அந்த வகையில் வந்து அவர் உள்ள மர கொடுத்துருக்காரு, அதையும் குறை சொல்லியிருக்காரு. சரி ரைட்டு, மேலே என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. நீங்கள் தான் ரோடு போட்டுக்கணும், எதுவுமே கிடையாதுன்னு கூட்டு போய் ஒரு மலை மேலே உச்சியில் கொடுத்தாரு. சரி 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 சரி, மேலே சொல்லுங்க. அந்த இடத்த பார்த்த உடனே இந்த இடத்துல ஒண்ணுங்க நடந்தே போக முடியாது, 3/4 மணி நேரம் ஆச்சு போறதுக்கு. உங்க வாய் உங்க உருட்டு, நீங்க உருட்டுறீங்க. நினைச்சு நிக்கிறேன், ஆண்டவர் உணர்த்தினாரு, இதுதான் நான் உனக்கு குறிச்ச இடம். ஓ அப்படியா? சரி 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 சரி, ரைட். சொல்றேன், கர்த்தருக்கு முன்பாக நின்று சொல்றேன், உங்க யாருக்கும் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன்.
அந்த இடத்துல 7 வருஷமாக நாங்கள் காலேஜ் எல்லாம் கட்டி முடிச்சிட்டோம். அதாவது முன்னமே என்ன சொன்னாரு அப்படிங்கிறத நீங்க கேட்டு வந்தீங்கன்னா புரியும். அதாவது சபை கூடுகை, ஜெப கூடுகை மற்றும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களை கொண்டு வந்து ஜெப கூட்டங்கள் எல்லாம் நடத்தணும். அதுக்காக ஒரு இடத்த ஆண்டவர்கிட்ட கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி 1/2 ஏக்கர் மலைப்பகுதியில் தந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதில் என்ன பண்ணியிருக்காரு, காலேஜை கட்டியிருக்காரு. அப்போ முன்ன சொல்றது பொய்யா, இப்போ சொல்றது பொய்யா? அதாவது இவர் உருட்டுறதே நம்பர் 1 பாலிசியாக வச்சுருக்காரு. அதாவது போகிற போக்கில் எதையாவது ஒன்று பொய் சொல்லிட வேண்டியது, ஏன்னா 5 நிமிஷத்துக்குள்ளே மனுஷன் மறந்துடுவாங்கல்ல அப்படின்னு அவர் நினச்சிட்டாரு. வீடியோவிலையும் மற்றவங்க லிலியோஸ்டு திரு மாமேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே ஒழிய சுயமான நாணம் இல்லை பாருங்க. கர்த்தர் அரை கிரவுண்டை, அதாவது 1/2 ஏக்கர் தாராரு அப்படின்னா அவருக்கென்று அவருடைய சித்தம் நிறைவேறவும் பல காரியங்கள் இது பண்ணதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இவர் காலேஜுங்கிறாரு. அப்போ பாருங்க, இவர் வாயில் வர்றது பூரா பொய், பிராடு, அநேக பொய் சாட்சிகள், பொய் காரியங்கள். அதுக்கு அடுத்தாக இவர் சொல்லக்கூடிய அத்தனை தரவுகளும் அத்தனை காரியங்களையும் எதையாவது ஒன்று புதுசாக வந்துடக்கூடாது. உடனே அந்தி கிறிஸ்துவன்ட்டா ஆயா வந்துருச்சு, ஆயாவுக்கு பேடி ஆயிடுச்சு, அப்படி வந்துடுச்சு, இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கதை விடுறாரு. ஸோ மேலும் அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். யாருக்கிட்டையும் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ நேரடியாகவும் சொல்லக்கூடாது, மறைமுகமாகவும் சொல்லக்கூடாது. நீ ஆண்டவர்கிட்டயே உண்மை இல்லாமல் இப்போ மட்டும் எப்படி சொன்னீங்க? ஆண்டவர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய காரியங்களை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? அப்படின்னா அதுக்கும் ஒரு உருட்டி இருப்பார். சரி, ஃபைனலிஸ்டாக இதை முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் லென்த்தியாக போய் கொண்டு இருக்கிறது. சரி, அடுத்தது என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். நேரடியாக சொன்னால் அவங்களுக்கு தெரிஞ்சிடும், மறைமுகமாக சொன்னால் எனக்கு தெரிஞ்சிடும். இதான் போகிற போக்கில் அப்படியே ஒரு குழப்பத்தை விளைவிச்சிக்கிட்டு அப்படி குழப்பமாக பேசிக்கிட்டு பல காரியங்கள். இதெல்லாம் யாருடா கேட்டா முதல்ல? சாட்சிக்காக சொல்கிறாராம். சரி, ரைட்டு, மேற்கொண்டபடி நம்ம வீடியோவை கண்டு பண்ணுவோம். என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத கேட்போம். யாருக்கிட்டையும் சொல்லலை, அதை கட்டி முடிக்க கர்த்தர் கொடுத்தார். 6 ஃப்ளோர் இருக்கு. நான் சாட்சிக்காக உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தீங்களா? அதில் நான் வாய்ஸில் சொல்லியிருப்பேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ சபை போதகர்கள் எல்லாம் கூப்பிட்டு இலவசமாக நான் ஒரு மீட்டிங் நடத்தணும் அப்படிங்கிறான். அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் 1/2 கிரவுண்டு மலை மேல வச்சிருக்கான்னு சொல்லி உருட்டிட்டு, அதுக்கப்புறம் அதுல என்னன்னா ஸ்கூல் காலேஜை இது பண்ணிருக்காரு. 6 ஃப்ளோருக்கும் ஸ்கூல் காலேஜை கட்டியிருக்காரு. முதல்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதையும் பார்க்கணும், பின்னால என்ன சொல்றாரு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அப்போ இவருடைய பேசுற வார்த்தைகள் பூரா மக்களை ஒரு குழப்பம் விளைவிக்கிறது, இப்படி பல காரியங்களை பண்ணுவது. புரியுதுங்களா இல்லையா? ஒண்ணு, கடைசி நாட்கள் கடைசி நிமிடங்கள் இருக்கணும், எதுக்கு காலேஜ் ஸ்கூல் திறக்கணும்? அது சொல்றது ஒண்ணு, செயல் ஒண்ணு இதா இருக்கு. பாத்தீங்களா? சரி, கவனத்தில் கவனம் தேவை. நம்ம வேற ஒரு பதிவுல நம்ம பார்ப்போம். எம்டி ஜெகனுக்கு கூட பார்ட் 2 போடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரத்தன சுருக்கமா முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுனால நம்ம இது பண்ணிருக்கோம். அடுத்தது ஃபுல் தரவுகள், அவர் என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறதையும் தரவுகளை நாளைக்கு ஒரு வீடியோவா நல்லா நீட்டா போடலாம்னு நான் நினைக்கிறேன். அவன் பாணியில சொன்ன கத்தருக்கு சுத்தமானால் இன்னொரு பதிவுல நான் பாக்குறேன். ஒருவேளை நாளைக்கு இன்னைக்கு கூட 2ஆம் வருகை வந்துடலாம், அல்லது நாளைக்கு கூட வந்துடலாம், நம்ம போயிடலாம். சோ கத்தருக்கு சுத்தமானால் அடுத்த ஒரு வீடியோவை போடுவோம் ஐயா. அவருடைய விட்டு அவருக்கே போட்டோம். வணக்கம்.